வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ் காக்கும் அறப்போரில் ஹிந்தி திணிப்பை எதிர்க்க உங்களில் ஒருவனாக என்றும் நான் நிற்பேன். ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வரை போராட்டம் தொடரும் என்று திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று கூடுகிறது தமிழக அமைச்சரவை கூட்டம். பட்ஜெட்டில் துறை சார்ந்த திட்டங்கள் குறித்தும் புதிய அறிவிப்புகள் குறித்தும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று தகவல். சென்னை கோபாலபுரத்தில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அரங்கம் இன்று திறப்பு. சுமார் 2500 சதுர அடியில் கட்டமைக்கப்படவுள்ள அரங்கத்தை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இந்து மதத்தை கேலி செய்த காட்டு ராஜ்ய தலைவர்களை பீகார் மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள். கும்பமேளா குறித்த லாலு பிரசாத்தின் பேச்சை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி ஆவேசம். உலகில் ஒவ்வொரு சமையல் அறையிலும் இந்திய விவசாயிகள் உற்பத்தி பொருட்கள் இருக்க வேண்டும் என்பதே தன் கனவு என்று பிரதமர் மோடி பேச்சு. கடந்த ஆண்டுகளில் அரசு மேற்கொண்ட முயற்சியால் இந்தியாவின் வேளாண் ஏற்றுமதி அதிகரித்திருப்பதாகவும் பெருமிதம். இரண்டு நாள்கள் பயணமாக அசாம் சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. குவாஹத்தி மைதானத்தில் 9000 பேர் பங்கேற்ற பிரம்மாண்ட கலை நிகழ்ச்சியை கண்டு ரசித்தார். அசாம் 2.0 முதலீடு உட்கட்டமைப்பு உச்சி மாநாட்டை இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. மத்திய அமைச்சர்கள், தொழிலதிபர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொள்கின்றனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று தமிழ்நாடு வருகை. கோவை ஈஷா யோகா மையத்தில் நாளை நடைபெறும் மகா சிவராத்திரி நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் 3வது கூட்டம் இன்று கூடுகிறது. டெல்லியில் நடைபெறும் கருத்து கேட்பு கூட்டத்தில் சட்ட நிபுணர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. வரும் 27ஆம் தேதி காலை 10 மணிக்கு சென்னை வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராக வேண்டும். நடிகை விஜயலட்சுமி அளித்த திருமண மோசடி புகாரின் கீழ் சீமானுக்கு போலீசார் சம்மன். தமிழ்நாட்டில் 11 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம். 4 பேருக்கு பதவி உயர்வு வழங்கியும் தமிழ்நாடு அரசு உத்தரவு. பத்தாம் வகுப்பு தனி தேர்வர்கள் மற்றும் தேர்ச்சி பெறாதவர்களுக்கு அறிவியல் பாட செய்முறை தேர்வு இன்று தொடக்கம். வரும் 28ஆம் தேதி வரை செய்முறை தேர்வு நடைபெறும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவிப்பு. கள்ளத்தோணி மூலம் தனுஷ்கோடிக்கு வருகை தந்த இலங்கை தமிழர்கள் கைது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேரிடம் இந்திய கடலோர காவல் படையினர் விசாரணை. காரைக்கால் மீனவர்கள் 13 பேருக்கு மார்ச் 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். ஜனவரி 28ஆம் தேதி வரை சிறைபிடிக்கப்பட்டவர்களின் காவலை நீட்டித்து இலங்கை மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவு. கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை.
வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் ரெய்டு. தூத்துக்குடி அருகே போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற குற்றவாளியை காலில் சுட்டு பிடித்த காவல்துறை. தப்பி ஓடிய மற்றொரு கைதி தவறி விழுந்ததில் காலில் முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. பணி மாறுதல் செய்யப்பட்ட ரயில்வே பெண் காவலர் திருச்சி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு ராஜினாமா கடிதத்துடன் அனுப்பிய ஆடியோ வைரல். தன்னிடம் பாலியல் ரீதியாக சீண்டிய உயர் அதிகாரிகளை எதிர்த்ததால் பணி மாறுதல் செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு. மதுரை திருமங்கலத்தில் 70,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய சார் பதிவாளர் உட்பட 2 அதிரடி கைது. லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடவடிக்கை. மகா சிவராத்திரியையொட்டி திருவாரூர் தியாகராஜசாமி கோவிலில் லட்ச தீபம் ஏற்றம். ஆயிரங்கால் மண்டபம், வசந்த மண்டபம் உள்ளிட்ட இடங்களில் தீபம் ஏற்றி வழிபட்ட பக்தர்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் 10 நாட்களுக்கு மேலாக நடைபெற்று வந்த 3வது காசி தமிழ்ச் சங்கமம் நிறைவு. காசி தமிழகம் இடையிலான பாரம்பரிய உறவை மேம்படுத்தும் வகையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் 1.5 மாதங்களாக நடைபெற்று வரும் கும்பமேளா மகா சிவராத்திரி தினமான நாளையுடன் நிறைவு. இதுவரை சுமார் 63 கோடி பேர் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடியதாக தகவல். இரண்டாயிரத்து 2025-2026 நிதியாண்டுக்குள் ரயில் பாதைகள் அனைத்தும் 100% மின்மயமாக்கப்படும். 97% பாதைகள் மின்சாரமயமாக்கப்பட்டிருப்பதாகவும் ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். தெலுங்கானா மாநிலம் நாகர் கர்னூல் சுரங்க பணியின் போது மண்ணில் புதையுண்ட 8 பேரை மீட்கும் பணியில் தொய்வு. சுரங்கம் முழுவதும் கழுத்தளவு தண்ணீர் சூழ்ந்திருப்பதால் மீட்பு பணியினர் திணறல். அமைதி திரும்ப வேண்டும் எனில் யுக்ரைன் சரணடைய வேண்டும் என்பது அர்த்தமல்ல. யுக்ரைனின் இறையாண்மையை காக்கப்பட வேண்டும் என்பதே பொருள் என்று அதிபர் டிரம்பை சந்தித்த பிறகு பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் தகவல். அமெரிக்காவின் சர்வதேச மேம்பாட்டு நிறுவனத்தில் பணிபுரிந்த 1600 அரசு ஊழியர்கள் பணி நீக்கம். பல்வேறு நாடுகளில் பணிபுரியும் 4500க்கும் மேற்பட்ட ஊழியர்களை ஊதியத்துடன் கூடிய கட்டாய விடுப்பில் அனுப்பி உத்தரவு. ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை தொடரில் வங்கதேசத்தை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி நியூசிலாந்து அணி வெற்றி. 2வது அணியாக அரையிறுதிக்கு முன்னேறி அபாரம். இரண்டாயிரத்து 2025 சாம்பியன்ஸ் டிராபியில் இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு எதிரான 2 போட்டிகளில் 340 பந்துகளை டாட் செய்த வங்கதேசம் இந்தியாவுக்கு எதிராக 159 பந்துகளையும் நியூசிலாந்துக்கு எதிராக 161 பந்துகளையும் டாட் பந்தாக விளையாடி மோசமான சாதனை. ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடர். ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்க அணிகள் இன்று பல பரீட்சை. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் கும்பமேளா விழாவில் நடிகை கேத்ரினா கைஃப் பங்கேற்பு. திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடியது மகிழ்ச்சியான தருணம் என்றும் பேட்டி. நிறைய தண்ணீர் குடித்தால் இளமையாக இருக்கலாம். ஸ்டெட்டிக் கிளினிக் திறப்பு விழாவில் நடிகர் ரவி மோகன் டிப்ஸ்.
நடிகர் ஸ்ரீகாந்தின் கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் படத்தின் இசை வெளியீட்டு விழா. தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம், நடிகர் சங்கம் தனித்தனியாக பிரிந்திருப்பது வருத்தமளிப்பதாக ஸ்ரீகாந்த் பேச்சு.